நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை சேல்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அது ட்ராப்ஷிப்பிங் மெத்தட் மூலமாக யார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன்ஷாட் இங்கே ஆட் பண்ணுறேன். இப்போ உங்ககிட்ட ஸ்க்ரீன்லேயே காமிக்கிறேன். உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியுமான்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா நதியா வேலுசாமின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி அந்த ப்ராடக்ட் போய் டெலிவரியும் ஆயிடுச்சு. இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளோட ட்ராப்ஷிப்பிங் சீரிஸ் அண்டர் 3000ல் ஃபஸ்ட்டு சேல்னு சொல்லலாம். ரீடார்கெட்டிங் ஆட் ரன் பண்ணி ப்ராப்பராக நடந்திருக்கு. சப்போஸ் நான் என்ன பேசுகிறேன் உங்களுக்கு ஐடியாலஜி இல்லைனா நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஐடியாலஜி தருவேன். உங்களுக்கு கிளியராக புரிய வரும். திஸ் சேனல் இஸ் ஆல் அபவுட் நான் பண்ணுற ட்ராப்ஷிப்பிங் பிஸ்னஸ் ஜர்னியை ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரியும், நான் பண்ணுற ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி ஒர்க்கிங் வித் USA கிளைண்ட்ஸை ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்க போது தான் இந்த சேனல். ஸோ நாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்ஷிப்பிங் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ட்ராப்ஷிப்பிங் சீரிஸ் என்கிட்ட இந்த ட்ராப்ஷிப்பிங் பற்றி பெருசாக நாலேஜ் இல்லாத ஒரு நபர் 3000 rupees யூஸ் பண்ணி ப்ராடக்ட்டை சேல்ஸ் வரைக்கும் கொண்டு போக முடியுமா, ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட்டை அப்படின்றத கம்ப்ளீட்டாக டெஸ்ட் அவுட் பண்ணி இப்போ அந்த ப்ராடக்ட் சேல்ஸும் ஆகிருக்கு, விச் இஸ் 200 rupees. அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 98 rupees ஆர் 88 rupeesன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 115 to 110 rupeesக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் மாதிரி வச்சு நம்ம இந்த ப்ராடக்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக சேலும் பண்ணியாச்சு. ஸோ இது எப்படி நடந்தது, என்ன ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்ணோம், இப்போ எதனால் நடந்தது, இப்போ கண்டினியூஷன் பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதிக சேல்ஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ற ஐடியாலஜியை கம்ப்ளீட்டாக இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப் ஷிப்பிங் பற்றி ஐடியாலஜி இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன். உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ரொம்ப ஈஸியாக புரிய வரும். இப்போது நான் உங்களுக்கு ஒரு ரிங் லைட் எக்ஸாம்பிளாக சொல்ல போகிறேன். அந்த ரிங் லைட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 rupees அப்படின்னு வச்சுப்போம். இந்த 1500 rupeesக்கு நான் ஒரு ரிங் லைட்டை பார்க்குறேன். அதுதான் வந்து ப்ராடக்ட் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ராடக்ட் செலெக்ஷனில் மல்டிபிள் கேட்டகரிஸ் இருக்குது. விமென்ஸ், மென்ஸ், கிளாத்திங்ஸ், இல்லை எலக்ட்ரானிக் டிவைசஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது. பட் நீங்கள் ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட்ஸை பொறுத்து அதோட சேல்ஸ் டிபெண்ட் ஆகிருக்கும். ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு இப்போ வந்து ரிங் லைட்டை எடுத்திருக்கேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் 1500 rupeesக்கு ஒரு சோர்ஸ் கிட்ட பார்த்துட்டு, செகண்ட் ஸ்டெப்னா சோர்ஸை கண்டுபிடிக்கணும். அவங்ககிட்ட நீங்கள் 1500 rupeesன்னு பேசிட்டீங்க. மூணாவது உங்களோட ப்ரொஃபஷனல் லுக்கிங் ஒரு ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறமா பீப்பிளை உள்ளே கொண்டு வர வச்சு ஃபோர்த் ஸ்டெப்பில் அவங்கள பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும். ஸோ அதில் நீங்கள் அதோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரில் 2000 rupees அப்படின்னு வைக்க போகிறீங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு 500 rupees ப்ராஃபிட் மார்ஜின் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி நம்ம சேல்ஸ் கொண்டு வர வச்சா இதுதான் வந்து நம்மகிட்ட ப்ராடக்ட்டே இல்லை, பட் ஆனால் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம சோர்ஸ் கிட்ட சொல்லிவிடுவோம் இந்த மாதிரி ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1500 rupees அனுப்பிச்சிடுவோம். அவங்க அந்த 1500 rupees எடுத்துகிட்டு அந்த ப்ராடக்ட்டை அவங்க கிட்ட டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஒரு கம்ப்ளீட்டான ப்ராசஸ் ட்ராப் ஷிப்பிங். ப்ராடக்ட்டே இல்லாட்டாலும் நம்மகிட்ட ப்ராடக்ட் இருக்க மாதிரி சேல் பண்ண வைக்கிறது தான் ஒரு ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு சொல்லி. இப்போ ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடலை பற்றி உங்களுக்கு கிளியர் கட்டான ஐடியா தெரிஞ்சிருச்சு. நம்ம இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் சீரிஸில் 3000 rupees யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை சேல்ஸுக்கு கொண்டு வர முடியுது, ப்ராஃபிட்ஸுக்கு கொண்டு வர முடியுதா அப்படின்னு டெஸ்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சு தான் இந்த சீரிஸ். இப்போ இந்த சீரிஸில் நான் சூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5-in-1 க்ளீனிங் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5-in-1 க்ளீனிங் கிட்டை நான் எங்கேருந்து சூஸ் பண்ணேன் அப்படின்றது ப்ராடக்ட் செலெக்ஷன் அப்படின்ற ஃபஸ்ட் ஸ்டெப் கீழே வரும். இந்த ப்ராடக்ட் செலெக்ஷன் கீழே நிறைய கேட்டகரிஸ் அவங்ககிட்ட சொன்ன மாதிரியே இருக்குது. அதில் நான் ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணணும். நிறைய பேர் ஆல்ரெடி யூஸ் ஆகுன்னு எதிர்பார்க்குற ஒரு ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதுக்கு நான் எந்த இடத்துலேருந்து சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் செலக்ட் பண்ண ஐடியா தான் ஒரு இடம், விச் இஸ் நத்திங் பட் Instagram ரீல்ஸ். நான் இப்போ இந்தியன் ட்ராப் ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் மோஸ்ட்டாக இந்தியாவில் தான் டார்கெட் பண்ணணும். அதுவும் இந்தியன் பீப்புள்கிட்ட என்ன ப்ராடக்ட் அவங்ககிட்ட ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கோ அது ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் Instagramல சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ Instagramல சர்ச் பண்ண ஆரம்பிச்சோன்னே எப்படி நம்ம சர்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், Instagram பேஜ் இருக்கும். அந்த பேஜில் சர்ச் பாரில் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் தேவைப்படுதோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த பிளாட்ஃபார்ம்ஸை போட்டு சர்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு அமேசானில் இருக்க ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ணி என்னோட ட்ராப் ஷிப்பிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் அமேசான் ஃபைன்ஸ் அப்படின்னு போடுவேன். ஸோ அமேசான் ஃபைன்ஸ் இல்லை மீஷோ ஃபைன்ஸ் இல்லாட்டி ஃப்ளிப்கார்ட் ஃபைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்கும். பட் ஆனால் நான் மோஸ்ட்டாக பர்சனலாக யூஸ் பண்ணுறது அமேசான் ஃபைன்ஸ், மீஷோ ஃபைன்ஸ் அப்படின்ற 2 கீவேர்டை யூஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட் சர்ச் பண்ணுவேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணோன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டில் ரீல்ஸ் கேட்டகரியில் போனீங்கன்னா நிறைய பேர் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து ரீல்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரீல்ஸை நான் பார்த்து அதை ஒரு காப்பியாக எடுத்துப்பேன். ஸோ அவங்ககிட்ட நான் சேட் பண்ணும்போது அந்த லிங்க்கும் அவங்க சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ எனக்கு ப்ராடக்ட் சோர்சிங் ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ இந்த ப்ராடக்ட் இந்த 5-in-1 க்ளீனிங் கிட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த 5-in-1 க்ளீனிங் கிட்டை நான் Instagram தான் எடுத்தேன். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 88 rupees to 98 rupees தான் இருக்கும். நான் ஆனால் இந்த 200 rupeesக்கு சேல்ஸ் நடத்திருக்கேன். ஓகேங்களா, நான் இதை எடுத்த இடம்னு பார்த்தீங்கன்னா சோர்சிங் பார்ட் அமேசானை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணியாச்சு, சோர்சிங் பண்ணியாச்சு. மூணாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்பரான ஸ்டோர் இருக்கும். ஃபஸ்ட்டு பண்ணால் அந்த ஸ்டோருக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சோர்சிங்கில் நிறைய டவுட்ஸ் இருக்குது. அந்த டவுட்ஸ்லாம் உங்களை கிளியர் பண்ணுறேன். ஸோ சோர்சிங் பார்ட்னு வந்தீங்கன்னா 90% ஆஃப் தி பீப்புள் நிறைய பேர் ட்ராப் ஷிப்பிங்னு உடனே கம்ப்ளீட்டாக
அலிபாபா, அலி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு 2 வெப்சைட்குள்ளே போயிடுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே ஒரு சைனா பேஸ்ட் வெப்சைட்ஸ். அலிபாபா சரி, அலி எக்ஸ்பிரஸும் சரி, இவங்க 2 பேருமே நிறைய ப்ராடக்ட்ஸ் எக்கச்சக்கமாக வச்சுருப்பாங்க. ஈவன் தான் அவங்க எக்கச்சக்கமாக வச்சுருந்தாலும் உங்களால் ஈஸியாக சோர்ஸ் பண்ண முடியாது. சோர்சிங் நடந்தாலும் அந்த ப்ராடக்ட்ஸை ஈஸியாக டெலிவரி பண்ண வைக்க முடியாது. காரணம்னு பார்த்தீங்கன்னா ஓவர் சீரிஸ் சார்ஜஸ். கடல் தாண்டி உங்ககிட்ட வந்து ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுறதுனால அதோட சார்ஜஸே அந்த ப்ராடக்ட்டோட சார்ஜஸோட 2 மடங்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டாக்ஸஸ் ஏகபோகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை ஒரு 100 rupees பார்க்குறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் அங்கே வாங்கியிருந்தால் 100 rupees. அதுவே நான் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஷிப்மெண்ட் பண்ணுறேன்னா அது 600 rupeesக்கு வந்து நிற்கும். அது நீங்கள் ப்ராஃபிட் மார்ஜின் எக்ஸ்ட்ரா வச்சு வாங்குறதுன்றது ஒரு நடக்காத விஷயம். ஸோ இதனாலேயே நான் வந்து அலிபாபா சரி, அலி எக்ஸ்பிரஸும் சரி யூஸ் பண்ணவே மாட்டேன். நான் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் யூஸ் பண்ணுறது என்னோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரில் நான் பற்றி சொல்கிறேன் என்ன ஸ்டோர் அப்படின்றத. என்னோட ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரில் நான் எங்கேருந்து சோர்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அமேசானில் இருந்தும் மீஷோலேருந்து யூஸ் பண்ணுவோம். இதில் நிறைய பேர் டவுட் வருது, ஓகே இந்த ப்ராடக்ட் நான் அங்கேருந்து போட்டேன்னா நான் அந்த ப்ராடக்ட்டை போய் அமேசான்லையோ இல்லை மீஷோலையோ யாரும் சர்ச் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம அந்த பேரை கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு ஹேர் இமுலேட்டர் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் இருக்குது, மஷ்ரூம் ஷேப்பில் இருக்கும். இதை நம்ம வந்து ஹேர் இமுலேட்டர் அப்படின்னு நம்ம போட்டால் மேபி நம்ம அமேசானில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம இந்த அமேசானில் கொஞ்சம் நம்ம லிஸ்டிங் பண்ணும்போது, நம்மளோட வெப்சைட்டில் லிஸ்டிங் பண்ணும்போது அது பேரை நம்ம மஷ்ரூம் ரெயின்ஃபால் ஏர் இமுலேட்டர் அப்படின்னு போட்டோன்னா இந்த ப்ராடக்ட் நம்மளோட ஸ்டோரில் நிற்கும். பட் ஆனால் அமேசானில் போய் இந்த ப்ராடக்ட் நம்ம பேரே ட்ரை பண்ணாங்கன்னா, நம்ம போட்டிருக்க ஹெட்லைனே டைப் பண்ணாங்கன்னா அந்த ப்ராடக்ட் வராது. ஸோ அந்த டைட்டில் கொஞ்சம் நம்ம வேரி பண்ணி போகிறதுனால அந்த ப்ராடக்ட்டை அவங்க ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கும். நம்மளால அந்த ப்ராடக்ட்டை சேல்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் சேல்ஸ் அந்த சோர்சிங் பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்டாக பர்சனலாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அமேசான், அப்புறம் மீஷோ. பட் ஆனால் நீங்கள் அதை தாண்டி நிறைய யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அமேசான், மீஷோ, ப்ரொபோசல், க்ளோரோட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இந்த 4த்துல நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் சோர்சிங் பார்ட்டை சோர்ஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் செலக்ட் பண்ணும் போதே நீங்கள் அங்கிட்டேருந்து எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சேட் பண்ணாலே உங்களுக்கு இல்லை கமெண்ட்டில் அந்த ரீலில் கமெண்ட் பண்ணாலே அவங்களே எங்கேருந்து சோர்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற லிங்க் அனுப்பிச்சிடுவாங்க. அப்படி இல்லாட்டி அவங்க பேரும் சொல்லிடுவாங்க அமேசானில் எடுத்து அப்படின்ற லிங்க் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஏன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த மூலமாக நம்ம ஈஸியாக எங்கேருந்து எடுத்து சோர்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அதை நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணி போகிறது மூலமாக அதை நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ் போய் அதை தேட எடுக்காமல் இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 3வது பார்ட்டுக்குள்ளே வரும் நம்மளோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர். இந்த ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர்னு சொன்னோடனே உங்கள் எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஐடியாலஜி இல்லை. உங்களுக்கு சொல்கிறேன், ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் இருக்குது, நம்மளும் கிரியேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு எல்லாருமே போகிறது இந்த தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் கிட்ட தான். இந்த தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் கிட்ட போகிறது மூலமாக ஒரு விஷயம் இருக்குன்னா, தேர்ட் பார்ட்டி யாரை சொல்கிறேன்னா நம்ம இப்போ இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிஃபை அப்படின்றவங்க இருக்காங்க. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளான்ஸ் இருக்குது. 5,000 per month, 15,000 per month, 25,000 per month அப்படின்னு சொல்லிட்டு 3 பிளான்ஸ் இருக்குது. இந்த 3 பிளான்ஸில் ஏதாவது நீங்கள் ஒரு பிளான் எடுத்தீங்கன்னா எவ்ரி மந்த் நீங்கள் அவங்ககிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஈஸியாக ஸ்டோர் பில் பண்ணிக்கலாம். பட் ஆனால் மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஓரளவுக்கு அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் வந்து ஷாப்பிஃபை சூஸ் பண்ணல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரைமரி இன்கம் ஸ்ட்ரீம் நான் வந்து ஆஸ் அ ஃப்ரீலான்ஸாக வெப்சைட் டெவலப்பராக ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் டு தி USA கிளைண்ட்ஸ் கிட்ட. அதுதான் என்னோட ப்ரைமரி இன்கம் ஸ்ட்ரீம். இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஜர்னி நான் அதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இது என்னோட செகண்டரி இன்கம் ஸ்ட்ரீமாக கொண்டு வரணும் அப்படின்ற ஐடியாலஜியாக ஸ்டார்ட் பண்ணால் இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடல். அதெல்லாம் வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் இந்த யூடியூப் சேனலில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் என்னால் 5,000 எவ்ரி மந்த்தும் 15,000 எவ்ரி மந்த்தும் இல்லை 25,000 எவ்ரி மந்த்தும் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அஃபோர்டபும் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் அந்த மெத்தட்குள்ளே போல ஷாப்பிஃபை. அப்போ நீ எதில் பில் பண்ண அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அந்த செக்ஷனுக்குள்ளே வரேன். பட் ஈவன் தோ நீங்கள் ஷாப்பிஃபைல பில் பண்ணியிருந்தாலும் கூட, நீங்கள் 5,000 கொடுத்து நீங்கள் பில் பண்ணியிருந்தால் கூட உங்களால் பீப்புள் வந்து பர்ச்சேஸ் பண்ண பேமெண்ட்ஸை உங்களால் கலெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேமெண்ட் கலெக்ட் பண்ணுற நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டைப், ரேசர் பே, நெக்ஸ்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாமோஸ். இந்த 3 பெரிய கம்பெனிஸ் இருக்காங்க. இந்த 3மே வந்து ஒரு பேமெண்ட் இன்டெகிரேஷன் கம்பெனி. பீப்புள் வந்து காசை கொடுப்பாங்க, இ-காமர்ஸ் ஸ்டோரில் வாங்குவாங்க, பேமெண்ட் இவங்க கிட்ட போகும், இவங்க கிட்ட வந்து நம்ம கிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஃபார்மெட் இருந்துச்சு. இந்த ஃபார்மெட்டை நம்ம வந்து ஷாப்பிஃபை கூட இன்டெகிரேட் பண்ண முடியும். பட் இப்போ ப்ராப்ளமேட்டிக் என்னன்னா இந்த 3 பேமெண்ட் இன்டெகிரேஷன் இண்டஸ்ட்ரீஸுமே கிளைண்ட்ஸை இன்டேக் பண்ணுறதுல, அதாவது நம்மளே இன்டேக் பண்ணுறதுல, அப்படி இன்டேக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா உங்ககிட்ட ஜிஎஸ்டி நம்பர் அப்படின்றது இருந்தாகணும். பட் ஆனால் என்கிட்ட ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து வாங்குற அளவுக்கு ஒரு அஃபோர்டபிலிட்டி கிடையாது. ஏன்னா ஜிஎஸ்டி நம்பர் வாங்கணும்னா குறைஞ்சது 10,000 12,000 வரைக்கும் ஆகும். ஸோ அந்த அமௌண்ட் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்ற ஒரு ரீசன்னாலையும் நான் யாருக்கிட்டையுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் கிட்டே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, பேமெண்ட் கிட்டேயும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சின்னா நான் அந்த மாதிரி ஒரு ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் தான் என்னோட கிரியேட் பண்ணேன். இப்போ நீங்கள் என்னோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரோட பேர் பார்த்தீங்கன்னா productszonestore.com. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே productszonestore.com அப்படின்னு டைப் பண்ணால் நம்ம ஸ்டோர் வந்துடும். இந்த ஸ்டோரை கம்ப்ளீட்டாக
நான் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டிக்கிட்டையுமே காசு கொடுக்காம மந்த்லி கொடுக்காம கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டோரை நானே கிரியேட் பண்ணிட்டேன். ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர். இந்த ஸ்டோரில் தான் என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சு நான் டெஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராடக்ட் நான் சூஸ் பண்ண ப்ராடக்ட்டும் நான் இந்த ஸ்டோரில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி இருந்தாலும் பேமெண்ட்டுக்கு மற்ற இன்டெகிரேஷன் கிட்ட போய் தான் ஆகணும், மற்ற தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் கிட்ட போய் தான் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அப்படி நான் போகலை. நான் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் கிட்டையுமே போகாமல் நான் யூஸ் பண்ணுற பேசிக்காக நம்ம எல்லாரும் பழகி போன ஒரு மெத்தட் பேமெண்ட் இன்டெகிரேஷனை நான் என்னோட productzonestore.com which is என்னோட அஃபிஷியலான ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரில் இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். நம்ம QR கோட் ஸ்கேனிங், நம்ம ஒரு பானிபூரி கடைக்கு போனாலும் சரி, இல்லாட்டி ஒரு சாதா ஒரு மளிகை ஜாமான் கடைக்கு போனாலும் சரி, ஈவன் பொட்டிக்கல்ல கூட நம்ம ரொம்ப பழகி போன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா QR கோட் ஸ்கேன் பண்ணுறது ரொம்ப பழகிட்டோம். எல்லாருமே UPI ID அந்த QR கோட் ஸ்கேனிங் கிட்ட ரொம்ப பழகிட்டோம். ஸோ என்னோட வெப்சைட்டில் வந்து யார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஈஸியாக QR கோடை ஸ்கேன் பண்ணி அவங்க பே பண்ண உடனே டேரெக்டாக அந்த அமௌண்ட் என்னோட ஜிபேக்கு வந்துடும். அதோட ஸ்க்ரீன்ஷாட் தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. 200 rupees நதியான்ற ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த மெத்தடை என்னோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் சப்போஸ் எனக்கு மந்த்லி இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஐடியா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷாப்பிஃபை பக்கம் போகலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து என்னால் அப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியாது, உங்களை மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் உங்களால் கோடிங் நாலேஜ் இல்லாமல் என்னைய மாதிரி ஒரு ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர்ஸ் கிரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் என்னோட கோர்ஸ் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நான் more than 2000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். எப்படி கோடிங் நாலேஜ் இல்லாமல் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர்ஸ் கிரியேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி வந்து USA கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில்டு கோர்ஸாக செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப்லேருந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லக்கிலி தேர்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் ஃபோர்த் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆனால் இப்போ முடியாது, ஏன்னா அது க்ளோஸில் இருக்குது. நீங்கள் அதோட வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அதோட வெயிட்டிங் லிஸ்ட்டோட வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வெப்னாரோட டேட்ஸ் வரும். அந்த வெப்னாரை நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றத. ஸோ இந்த கோர்ஸ் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டோம், சோர்சிங் பண்ணிட்டோம், தேர்ட் ஒன் நம்மகிட்ட ஒரு ஸ்டோரும் ரெடி ஆகிடுச்சு, அதுக்கான பேஜும் ரெடி ஆகிடுச்சு, பேமெண்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் ஸ்டேஜ் தான் நம்ம பீப்பிளை உள்ளே கொண்டு வருது. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி இந்த 5-1 கிளீனிங் கிட்ட கொண்டு வந்தேன், இந்த 3000 ரூபாய் விஷயத்தை எப்படி கொண்டு வந்தேன், அது மட்டும் இல்லாமல் பீப்பிள் இப்போ ப்ராடக்ட்டை சேலும் வாங்கியிருக்கேன், இந்த ப்ராடக்ட் அதை எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இருக்கும். முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ண உடனே எடுத்தோடனே 3,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கல. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் 3000 இன்வெஸ்ட் பண்ணி இந்த 200 சம்பாதிக்கல. அதை நீங்கள் லாஸ்ட்டில் சொல்கிறேன், கொஞ்சம் கிளியராக கேளுங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டை நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா என்னோட அஃபிஷியலாக இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, which is nothing but productzonestore.com அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் நான் எல்லா ரீல்ஸுமே அப்லோட் பண்ணி டெஸ்ட் அவுட் பண்ணியிருப்பேன். எப்படி ரீல்ஸ் அப்லோட் பண்ணுவேன், மற்றவங்களாம் காப்பிரைட் கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் காப்பிரைட்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் அந்த வீடியோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்து நம்ம ஓனாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த 5-1 கிளீனிங் கிட்டுக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். அந்த வாய்ஸ் ஓவரை நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட் 200 rupeesக்கு இந்த ப்ராடக்ட் ஒரு லைஃப் சேவர். இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனுக்கு வரவே வேணாம். உங்களோட லேப்டாப்ஸ், ஏர்பாட்ஸ், ஏர்பட்ஸ்ன்னு சொல்லிட்டு மூல முடுக்கில் இருக்க எல்லா அழுக்குமே ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும் இந்த ஒரு 5-1 கேஜெட்டை வச்சு. ஸோ நீங்கள் இந்த கேஜெட்டை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் ஹாய்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டுக்கான பர்ச்சேசிங் லிங்கை நாங்கள் சென்ட் பண்ணுறோம். இது கம்ப்ளீட்டாக நான் வந்து 5-1 கிளீனிக் கிட்டுக்கு அந்த ரீலை டவுன்லோட் பண்ணி நான் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து ஒரு ஓன் கிரியேஷன் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இந்த ப்ராடக்ட்டை நான் என்ன பண்ணேன், என்னோட ரீல்ஸில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ட்ரை அவுட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். விச் இஸ் நம்மளோட ட்ராப் ஷிப்பிங் சீரிஸ் அண்டர் 0 rupeesல நான் எப்பயுமே வாரம் ஒரு 6 புது ப்ராடக்ட் எடுத்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணி டெஸ்ட் அவுட் பண்ணி பார்ப்பேன். அப்படி டெஸ்ட் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது 1 rupee கூட செலவு பண்ணாத இருக்கும்போது இந்த ப்ராடக்ட் ஒரு சேல்ஸ் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நான் காசே செலவு பண்ண முடியாத இருக்கும்போது இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகுது. அப்போ கண்டிப்பாக நம்ம காசு செலவு பண்ணால் இந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல்ஸ் ஆகும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி சாலிடான ஒரு ப்ரூஃப் இருந்ததுனால நான் இந்த ப்ராடக்ட்டை 3,000 rupeesக்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ தூரம் சேல்ஸ் கொண்டு வர முடியுது அப்படின்றத நம்ம வந்து நம்மளோட ஆடியன்ஸ் காட்டுவோம். இது ப்ராஃபிட்டோ லாஸோ, பட் ஆனால் இது சேல்ஸ் கொண்டு வர முடியுதுன்னா நீங்கள் அதிகமாக டெஸ்ட் அவுட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதனால் நான் டெஸ்ட் அவுட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி டெஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கும்போது இந்த வந்து இது வந்து ஒரு சீரிஸாக வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்க சீரிஸ்லாம் நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி வீடியோவில் கனெக்ட் பண்ணி வரேன், நீங்கள் அதை கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்ல. இப்போ இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா நான் அதில் வந்து ஒரு 600 to 700 rupees செலவு பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீடார்கெட்டிங் ஆடுன்னு ஒன்று செட் பண்ணேன். ஒரு ஆடை என்கிட்ட 10 வாட்டி காமிக்க வைக்கிறது தான் ரீடார்கெட்டிங். அதை நான் எப்படி செட் பண்ணேன், எப்படி வந்து நான் கேட்டகரைஸ் பண்ணேன் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது, நான் கனெக்ட் பண்ணி விடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 400 clicks வந்துச்சு நான் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு. 400 clicks வந்த உடனே நான் என்ன பண்ணேன்னா அந்த ஆடை ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த 400 பேர் கிளிக் பண்ணாங்கல்ல, அதான் 400 பேர்கிட்டுமே ஒரு நான் நிறைய வாட்டி காமிச்சிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு புது ஆட் செட் பண்ணேன் என்னோட 3000 ரூபாய் ஒரு பேஸாக வச்சு. பட் நான் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணதில் இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ ஒரு சேல் ஆயிருக்கு. ஆனால் ஃபுல்லாக 1000 rupees க்ளோஸ் ஆகலை, ஒரு மினிமமான அமௌண்ட் மட்டும் தான் சேல் ஆயிருக்கு. அதுக்கு மட்டும் இல்லாமல் மீதி அமௌண்ட் இருக்குது, ஆட் ரன் ஆகிட்டு இருக்கு, இன்னும் சைட் பை சைடாக ரன் ஆகிட்டு இருக்கு ஆட். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கொண்டு வர முடியுது நம்மள ஆட்ஸ் மூலமாகவே பாசிபிள்னு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து இது வந்து ப்ராஃபிட்னு நான் சொல்ல மாட்டேன், இது வந்து சேல்ஸ் ஆகுது. ஒரு ப்ராடக்ட்டை பேஸ்லேருந்து எடுத்து அந்த ப்ராடக்ட்டை சேல்ஸ் கொண்டு வர முடியுதுன்னா கண்டிப்பாக அதோட
பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம ஆட் இன்ஜினே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போயிட்டு ஹையில் போயிட்டு இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணி 150 ரூபா தான் நான் இப்போ டெய்லிக்கு ரன் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி நீங்கள் 150 ரூபா பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு மந்த் இல்லாட்டி ஒவ்வொரு 3 வீக்ஸ் கழிச்சு அந்த கிராஃப் இப்படி ஏறும். ஸோ அந்தளவுக்கு உங்ககிட்ட மணி இன்வெஸ்ட் பண்ணி தான் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் நானும் உங்களுக்காக ட்ரை பண்ணலாம் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஈவன் தோ இந்த 3000 ருபீஸ் காலி ஆகலை, கொஞ்சம் தான் போயிருக்கு. மீதி இன்னும் 1500 ருபீஸ் இருக்குது. அந்த 1500 ருபீஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணி இதோட அதிகமாக சேல்ஸ் ஆகுதா, நம்ம ப்ராஃபிட் லைன் வரைக்கும் தொட முடியுதா அப்படின்னு டெஸ்ட் அவுட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் இன்னும் எக்ஸ்ட்ரா சேல்ஸ் வந்தால் டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுவேன். இந்த சீரிஸை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் வீடியோ எப்படி வந்து நான் ஆட் செட் பண்ணேன், எப்படி ரீடார்கெட்டிங் ஆட் செட் பண்ணேன் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோஸில் ஒரு பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் இங்கே செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த டவுட்ஸ் வந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சீரிஸை பார்க்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ.